பழக்கங்களை வடிவமைப்பதில் உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களின் பங்கு எப்படிப்பட்டது? 1965 ஹங்கேரி நாட்டை சேர்ந்த லாஸ்லோ போல்கல் என்பவர் கடின உழைப்பின் மீது அளப்பரிய நம்பிக்கையை வைத்திருந்தார். விடாமுயற்சியோடு நல்ல பழக்கங்களை வளர்த்து கொண்டால் ஒரு குழந்தையால் எந்த ஒரு துறையிலும் சாதிக்க முடியும். பிறக்கும் போதே யாரும் சாதனையாளராக பிறப்பதில்லை. மாறாக அவர் ஒரு சாதனையாளராக மாறுவதற்கு தொடர்ந்து பயிற்றுவிக்கப்படுகிறார். இப்பரிசோதனைக்கு சதுரங்கம் ஒரு சரியான களமாக இருக்கும் என்று தீர்மானித்த லாஸ்லோ தன்னுடைய குழந்தைகளை சதுரங்க விளையாட்டில் மேதைகளாக வளர்க்க ஒரு விரிவான திட்டத்தை வகுத்தார். சதுரங்கம் பற்றிய புத்தகங்களும் பிரபல சதுரங்க வீரர்களின் புகைப்படங்களும் வீடு முழுவதும் நிரம்பியிருக்கும். குழந்தைகள் ஒருவரையொருவர் எதிர்த்து விளையாடுவர். சிறந்த போட்டிகள் எங்கு நடந்தாலும் அவர்கள் அதில் பங்கு கொள்ளுவர். அக்குழந்தைகள் ஒவ்வொரு போட்டியிலும் எதிர்கொண்ட போட்டியாளர்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் லாஸ்லோவும் அவருடைய மனைவியும் ஒரு கோப்பில் முறையாக சேகரித்து வைப்பர். மூத்த மகளான சூசன் தன்னுடைய 4வது வயதிலேயே சதுரங்கம் விளையாடத் தொடங்கினாள். 2வது குழந்தையான சோஃபியா தன்னுடைய 14வது வயதில் சதுரங்கத்தில் ஒரு உலக சாம்பியனாக ஆனாள். ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அவள் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தையும் வென்றாள். கடைக்குட்டியான ஜூடித் இவர்கள் எல்லோரையும் விஞ்சிவிட்டாள். தன்னுடைய 12வது வயதில் உலகின் முன்னணி 100 சதுரங்க வீரர்களில் ஒருத்தியாக இடம்பெற்ற மிக இளவயது விளையாட்டு வீராங்கனை என்ற பெருமைக்கு அவள் சொந்தக்காரியானாள். அவள் தன்னுடைய 15வது வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றாள். அப்பட்டத்தை வென்ற மிக இளவயது வீராங்கனையாக அவள் ஆனாள். 21 ஆண்டுகளுக்கு அவள்தான் உலகின் நம்பர் 1 சதுரங்க வீராங்கனையாக விளங்கினாள். சதுரங்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு கலாச்சாரத்தில் அம்மூன்று சகோதரிகளும் வளர்ந்தனர். அக்கலாச்சாரம் அவர்களை பாராட்டியது, அவர்களுக்கு வெகுமதி அளித்தது. உங்களுடைய கலாச்சாரத்தில் எந்த பழக்கங்கள் இயல்பானவையாக இருக்கின்றனவோ அவைதான் மிக அதிக ஈர்ப்பு கொண்ட நடத்தைகளாக இருப்பதை நீங்கள் காணுவீர்கள்.